எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை அவன் எவையும் புலப்பு தேடி எந்த நாடி பண்ணிட்டா தேர்வு புகழ் மயத்திருந்தாயா அதே மாதிரி நம்பி மாதிரி மனபோல் நம்பி வரும் மனபோல் நம்பி வந்தா பணிபோல் நீக்கி எடுக்கும் 2 தடவை கொஞ்சம் மதிப்பிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பலிக்காதப்பா சரியா ஒன்னா தொந்தரவே நந்தரவா ஒன்னா விட்டவே மாட்டா அப்பனுடைய அலங்காரத்தை பண்ணியா கொண்டு திருவிழாக்கு அப்படின்னு சொல்லி அடியாங்கிட்ட ஓரியாட்டம் துடியாட்டம் போட்டு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து தங்க கொடுத்துருக்கிறீங்களாயி அந்த 1 லட்சத்துக்கும் மேல உள்ளத்துக்குள்ள கும்படி கொண்டு நிக்கிறியா பயப்பட வேண்டாம் நான் எப்படி என்னன்னு உள்ள அலங்காரத்தில் நிக்கிறனோ அதே அலங்காரம் பட்டி காமிக்க தகிரிமான் இல்ல எல்லாரும் பங்கம் இல்லாம கோட்டை கொத்தரமை காமிக்கிறாயா இது சத்திய வாக்கு அடியா பரீட்சைக்கு பயப்படாத இந்த போ நான் வர்றப்போ இந்த அடியா பத்திரமா வச்சுக்கோ சில மாற்றத்தை எல்லாம் குடும்ப ரீதியா மாற்றி கொடுத்துட்டுனாயா அது போக நீ சொத்து பிரச்சனைக்கு உள்ள நுழையிற புரியுதா அதே மாதிரி சில தடுகளை எல்லாம் கொஞ்சம் அல்லையில போட்டு அலசூறு போட்டுட்டு ஆராய்ச்சி பார்த்துக்கோ புரியுதாயி திருவிழாவில் நான் அலங்காரம் நிக்கிற போது உங்களை பற்றி அலங்கரிச்சு காமிக்கிறது சத்தியமா 5வது பெருந்துறை கருப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டியது செஞ்சிரோன்னு அப்படின்னு சொல்லி பரண பூசை நடத்தினோன்னு அப்பனுக்கு காரியமெல்லாம் நடத்திட்டாரு நடத்தின திருவிழா செலவுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி மொத்தம் 1 ரூபா 1 லட்ச ரூபா தரியா சந்தோஷமா எடுத்துக்கணும் ஐயா ரொம்ப சந்தோஷமாப்பா இந்த திருவிழா அன்னைக்கு நான் எப்படி போட்டு முளக்கு போட்டு நான் இந்த ஐயா மேல புயல் காட்டாட்ட வந்து இறங்கி விளையாடணும் அதே விளையாட்டுன்ற பட்டியல் காமிக்கிற தகிரிமன் இல்ல எல்லா காரியத்துக்கும் கூட வந்து நிக்கிற தகிரிமப்போ போக எந்த விதத்திலையும் போட்டு மனசு குழப்பிட்டு நிக்க கூடாது புரிஞ்சுதா தாயி பத்திரம் வச்சுட்டா ரசப்போ போறப்போ ரஷ்யாக்காரனால வந்துக்கிறானே பரீட்சை எழுத போகணும் பாஸ் ஆகணும் நல்லபடியா பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா என் மேல நம்பிக்கை இருக்குதா நம்பிக்கையோட போ பாஸ் பண்ணி கொடுத்து நீ நினைச்சபடியே பேர் வாங்கி கொடுத்தனாயா இது சத்தியவா புரியுதா கூட வந்து நிக்கிறேன் பயப்பட வேண்டாம் இந்தாவா இத போக்குவரத்துல வச்சுக்கா தாயி அடியான நான் பாத்துக்கிறேன் நீ ஒண்ணு பயந்துட்டு இருக்க வேண்டாம் புரியுதா அதே மாதிரி திருவிழாக்குள்ள நீ தொழில் முறையில சில குறைய போட்டு நிக்கிறியா அந்த குறைய அத்தனையுமே பேர் வாங்கி கொடுத்தாங்க இது சத்தியமா வச்சுக்கணும் போ வரப்போ ஐயே அடியா 1000 ஜோதனை வந்தாலே இந்த பாதுகாப்பு காப்பாத்துனா கை விட்டுட்டுனா காப்பாத்தி கொண்டு நிறுத்தி இருக்கிறனாயா உனக்கு அப்படித்தான் படிப்பு முறையில முன்னெடுத்து கொடுத்துருக்கனாயா அதே மாதிரி உனக்கு தொழில் முறையில் அந்த 1000 ஜோதனை வெளிநாட்டுல இருந்தா அத்தனை சோதனைக்கு இந்த கருப்பை கூட வந்து நின்று கொண்டாடி கொடுத்து இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா அதே மாதிரி சொத்து பிரச்சனையில கொஞ்சம் எல்லாம் இந்த கரையை நரைக்கிற மாதிரி அடிச்சுட்டு கிடந்தாங்க அது எங்க போய் தீர்க்க முடியல கடக்குள்ள நீ நம்பி வந்து நின்ன இல்லையா இப்போ நல்லபடியா தீர்த்து தர்றேன்னு சொல்றதுக்காக வரம் கொடுத்த நாயா இப்போ தீர்த்து கொடுத்துடலாம்னு சொல்லி தகவல் வந்திருக்குது அங்க போறதுக்கு முன்னாடி அப்பனை பார்த்து கையேந்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீ கையேந்த வந்திருக்க இல்லையா மொன முடியாத அந்த சொத்து உன் கைக்கு வந்து சேர்ந்துருமாயா இது சத்திய வாக்கு காத்து நின்று நானும் வந்து அந்த இடத்துல நிக்கிறனாயா சொத்தை வாங்கி கொடுத்தார இது சத்திய வாக்கு இத பத்திரமா வச்சுக்கோன்னு தாயே என்ன 4 பக்கம் கொஞ்சம் ஈட்டி போயிடுது அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறியா சொத்தை வாங்கி போடலாமாயா இருக்கிற சிக்கலை முடிச்சு கொடுத்துற கருப்பம் கோட்டையில தாய் திருநாள் அன்னைக்கு நான் எப்படி சந்தோஷபுரியமா நிக்கிறேன் பாத்தியா அதே சந்தோஷபுரியத்தை உனக்கு நிறுத்தி காமிக்கிறனாயா இது சத்திய வாக்கு எனக்கு பூசை கொடுத்து பொங்க முகம் காமிச்சு உண்டானது செஞ்சு உதவி வரும்போ போதுமா
சென்னைடா. அப்ப சரி தாயே போற்றி மகள காரியம் கை கூடனு இல்லத்துக்குள்ள நோவு நோடி மீற மாட்டேங்குதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? கட்டை உடைச்சாச்சு, எந்த விதத்துலயும் பங்கு இல்லாம என்ற கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணிட்டுனாயா? என்னை நம்பி வந்து நில்லு, கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான முயற்சி படித்தரனாயா? அதே மாதிரி உடம்பு ரீதியா ஒரு தொந்தரவுக்கு வந்து எங்கிட்ட உத்தரவு கேட்டு இருக்கிற மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்து நிக்கிறியாயா? விண்ணம் பட்டே தீரு, உதரம் போயே தீரணுமாயா? அதனால என்னன்னு பாரு, கையில வாங்க. எங்கிருந்து வந்தது? என்ற வாயில முடி வருமா? பத்தியாதாயி விண்ணம் பட்டே தீரோன்னு மருத்துவத்துல சொன்ன மாதிரி செஞ்சு போறாங்க. புரிஞ்சுதா? உனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துறேன், வேற ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அடுத்தது நல்ல காரியத்துக்கு வந்தாரு. புரிஞ்சுதா? அது போக சில குழப்பத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு திருவிழாக்களை விட தந்துடுறேன். வரப்போம், பயப்படாதியா, விண்ணப்படாம காப்பாத்திருப்போம். மீளாத நோவு மீளாத நோவு மீட்டு கூடும் வந்து கேட்டு நிக்கிறேன் தங்கம் இல்லையா? தாயி பாத்தியா, சரித்திரத்தையே மாற்றி போடுவனாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம், தகுதிமா நில்லு. அடியா மருத்துவத்தை சொல்றதெல்லாம் நெசந்தா, அதெல்லாம் ஒண்ணும் பொய்யெல்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? அதே மாதிரி உனக்கு ஒரு திசை காமிச்சிருக்கிறேன், அந்த திசைக்கு போ. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி போய் என்னை பேர கட்டு போறாரு. புரிஞ்சுதா? போய் பொழப்ப பாரு. இந்த கற்பை நான் இருக்கிறனாயா? தாயி விண்ணம் படாது விண்ணம் படாது விண்ணம் படாது. போதுமா? இதே மாதிரி இது உண்மையோடு இல்ல, உனக்கு காமிக்கணும்ல, அதுக்காக கூப்பிடுறேன். கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனையில உயிர் போயிரும் சொல்லி ஒன்பரையெல்லாம் போய் அங்க நின்று என்னை கூப்பிட்ட அடியாமார் வந்து என்னை கையேந்தி நீ காப்பாத்திய தீரோன்னு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வரம் கேட்டு யமதூதால எட்டி வச்சு முடிக்கி இன்னைக்கு மங்கையத்தை காப்பாத்தி இதே பட்டியல கொண்டு நிறுத்தி அளவு பார்த்துக்கப்பா. பாத்தியா? இதே மாதிரி நீயும் இல்ல, இங்க நிக்கிற அத்தனை பேத்துக்குமே சொல்றேன், என்னை முழு மனுஷோட பிடிக்கும். புரிஞ்சுதா? முழு மனுஷோட பிடிச்சு என்னை கையேந்தி வந்துட்டா தங்கத்தை தங்க வளத்துல வந்து தடுமாட்டத்துக்கு அத்தனைக்கு விட கொடுத்துருவனாயா? புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம், உனக்கு தீர்க்காயுசாயா. விண்ணம் படாது, இது சத்தியவாக்கு, என்னை நம்பி நில்லு. இந்த அப்படி போக்குவரத்துல வச்சுக்கோ, அனுக்கிறப்போ காப்பாத்தார. தாயே இன்னைக்கு மங்கையத்தை காப்பாற்றி கொடுத்துட்டியப்பா. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வரம் கொடுத்து இன்னைக்கு சொத்து பிரச்சனை இல்ல, இதனால ஏகப்பட்ட பணத்தை லட்ச லட்சமா கொண்டு போய் தொலைச்சு இன்னைக்கு மருத்துவத்துல கொண்டு போய் போட்டு இன்னைக்கு அத்தனையும் கடனாய் போயிடுச்சு, சொத்து மீளாகாட்டு. இதுக்கு என்ன வழி என்ற தங்க ரெண்டுக்குமே வழி என்னன்னு வந்து இப்ப முறை போட்டு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன், எல்லாரும் பங்கம் இல்லாம இந்த எப்படி காரியத்தை சாதிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். சொத்தை விண்ணப்படாம காப்பாற்றி தரனாயா? பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். புரிஞ்சுதா? அப்படி பத்திரம் வச்சுக்கோ. அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறதுன்ற தங்கம் இல்லையா? அடியா இன்னைக்கு எல்லாமே கை கூடுற நேரத்துல நீ கைவிட்டு போய் நிக்கிறப்பா இல்லையா? இன்னைக்கு சவால் போடுறாங்க, சவாலுக்கு விட கொடுத்து என் பட்டிக்கு வர வேண்டியது வர வச்சு குடும்பம் வந்து கேட்டு இல்லையா? அது போக அட ஒட்டிமாக வட்டி ஒரு படி ஏறிச்சுன்னா 9 படி இறங்கி வேடிக்கை பார்க்குதப்பா. இன்னைக்கு மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம போட்டு இன்னைக்கு வெறும்பட்டியா நின்று விண்ணப்பட்டு நிக்குது. இது சேதாரம் எல்லாம் கையில கொண்டு ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? இதெல்லாம் சில தாறு மாற நடந்து போச்சப்பா, பயப்பட வேண்டாம். இதையெல்லாம் மீட்டு உன்ற வரை நீக்கி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? எம்மையா மனசுல குமரிட்டு நிற்கிறாரு. அதுக்கு விட 3.25 நாளைக்கு தர்றேன், நான் இருக்கிற சத்தியவாக்கு முடிச்சு கொடுத்துருப்போம். தாயே மங்கைக்காரனுக்கு இன்னைக்கு மீளாத நோவாயா? உடச்சு பேசிட்டா மறைச்ச பேசிட்டா. அடியா உன்ற மங்கைக்காரன் பொண்ணா, மங்கைக்காரனுக்கு இன்னைக்கு மருத்துவ ரீதியா உடம்பு தொந்தரவு இல்லையா தாயி? இன்னைக்கு மருத்துவத்துல சிறுநீரக ஜெயராதாரமா போயிடுது, சிறுநீரகத்தை மாத்தோடு, அப்படி இல்லைன்னா இது தப்பிக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்ககிட்டையும் சரி அடியாங்கட்டையும் சொல்லி இன்னைக்கு அதுக்குண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா தாயி? தாயி எந்த விதத்திலையும் சேதாரம் இல்லாம நல்லபடியா காப்பாத்தி இதே வட்டியில கூட நிறுத்தறனாயா? இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? பார்த்து மருத்துவம் நீ பாரு, நான் வேண்டாம் சொல்லல.
புரிஞ்சுதா? மருத்துவத்தை பாரு, நான் வேண்டாம்னு சொல்லல. நாங்க இருக்கிறப்ப தீர்க்காயுசு குத்தர போட்டு நல்லதுபடி கொடுத்து இதே வட்டியில் நிறுத்தினாயா? இது சக்தி வாக்கு. எனக்கு தீர்க்காயுசு போட்ட போகிறப்போ பத்திரம் வச்சுக்கொண்டு அடியா நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் இதே மாதிரி இன்னைக்கு உன்ற பட்டி அத்தனை நிக்க அத்தனை முனை மேல நிக்கிறாயா இல்லையா? இன்னைக்கு உன்ற பட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி இன்னைக்கு சேதாரமாய் நிக்குதப்பா. சேதாரத்துக்கு விட கொடுத்து எந்த விதத்துல சிக்கலாம் இதை வீட்டு கூட வந்து கேட்டு மரபெல்லாம் பேசுறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாமா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டேன். ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற உண்டா இல்லையா? தாயி தாய் கவலைப்படாத. ஏமாந்த குழப்பத்துக்கு வழி தேடி தேவப்பட்டியில் நிறுத்தி காமிக்க சக்தி வாக்கு. புரிஞ்சுதா? அந்த மாதிரி அது எதுவும் நடக்காது. எந்த விதத்திலும் பங்கம்லாம் காப்பாற்றி கொள்ளலாமாயா? சத்திய வாக்கு. நீ போக்குவரத்துல வச்சுக்குவா தாய். அடியா சொத்து விற்க மாட்டேங்குது, கட்டிட மனம் விற்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லி பல குழப்பத்துல அது நடக்கிற காரியத்தை எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன வழி தெரியாம நீ தலை தப்புமா தப்பாதா அப்படின்னு வந்து என்கிட்ட மண்டிட்டு கையேந்திட்டு நின்னியாயா? நான் காப்பாத்தார அது வித்து தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு அட்வான்ஸ் போட்டாச்சு இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். எல்லாரும் பங்கம் இல்லாம இந்த தடுக்கா நிக்கிற வார்த்தை 2 பேரு தாமரை என்ன தாமரை மல்லையில ஒத்தரலாம், இன்னொருத்தனே அன்னையில ஒத்தரலாம். புரிஞ்சுதா? அதான் பயப்பட வேண்டாம். இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்தனாயா முடிச்சு கொடுத்து புரிஞ்சுதா? போக்குவரத்துல இந்தா ஓ வரம்போ ஐயா தாயி ஆகார கருப்பு போட்டியில இன்னைக்கு சேதாரமாய் வந்து நிக்குதே. எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு அக்கினி முனை மேல நிக்கிறாயா? உங்க இல்லம் அத்தனை இன்னைக்கு எல்லாமே கைவிட்டு போயிடுது. திக்காலு கொண்டா ஓடி போச்சு. திக்காலு கொண்டா ஒண்ணு இன்னைக்கு கைப்பற்றி கொடுத்து என் பட்டி பேர் வாங்கி வந்து கேட்டு நிக்கிற ஒண்ணு. 2வது இன்னைக்கு கடன் சும தலைக்கு மேல ஏறி நிக்குதாயா? இல்லத்துக்குள்ள ஒரு நிமிஷம் இருந்தா 3 நிமிஷம் சண்டை வாக்குவாத சிக்கல்ல நிக்குது. இதை நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து அதை வர வேண்டியதை வர வச்சு பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா? சேதாரம் இல்லாம நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்துற. இதான் போக்குவரத்தை வச்சுக்கோ. ஊத்துக்குள்ளே எல்லா காரியத்தையும் நடத்தின அப்ப எல்லா காரியத்தையும் அப்ப நடத்தி கொடுத்தாரு. ஒரு காரியத்தை மத்து கொஞ்சம் தவறு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அடியா காரண காரியத்தோட இந்த காரியத்தை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறனாயா? இது விளையாடுற போது நீ தெரிஞ்சுக்குவேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப யாருக்கு எந்த விதத்திலும் கெடுதல் பண்ண மாட்டேனாயா? நல்ல தீர்ப்பு தான் கொடுப்பேன். ஆதாயத்தையும் கொடுத்தாரு. இந்த மாசம் அதை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? போக்குவரத்துல வச்சுக்கா. ஐயா தாயி கையூட்டு போட்டு வந்து நிக்கிறிய கையூட்டு போட்டு வந்து நிக்குது இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த அக்னி கையிலேந்து நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு அக்னியா குமரி ஆறாப்பறி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியா? இந்த இல்லத்துல இன்னைக்கு ஏமாந்த போல குலைச்சிருச்சு. இதுக்கு விடவேடி கொடுத்து என்னை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாகி இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? சவால் போடுது விட புத்தல்லாமாயா தகரி மண்ணில். நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி அல்லையில மொத்த அலசூர் போட்டு மீட்டு தகரி மண்ணில் அமாவாசை முடிஞ்ச கையை இந்த கருப்பு நான் அடையாளம் போட்டுறேன். பத்திரம் வச்சுக்கோ. தாயே சமாளிக்க முடியலையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை நீ ஈட்டி முனை மேல நிக்கிறாயா? உண்டா இல்லையா? இல்லத்துக்குள்ள நீ தத்தளிச்சு போச்சு. நீ வருமான ரீதியா முடங்கிட்டு நிக்குது. இது எல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து நில்லு. இந்த அமாவாசை முடிஞ்ச கையோட நீ போட்ட கோரிக்கை முடிச்சு கொடுத்தனாயா? இது சக்தி வாக்கு. மதியத்துக்குள்ள கருப்பு நான் அடையாளம் போட்டு அப்படி தாயே கருப்பு போட்டு இன்னைக்கு உடம்பும் முடியல, உள்ளமும் முடியல, இல்லமும் முடியல. இல்லையா தாயி? உடம்பு தொந்தரவு ஒரு பக்கம், இல்ல தொந்தரவு ஒரு பக்கம். இன்னைக்கு வருமான ரீதியாவும் எல்லாம் முண்டிக்கட்டுல கிடக்குது. நீ குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? பொறுத்தது பொறுத்த இந்த அமாவாசையில் ஆடிப்பூ பறிச்சு அவனா திண்டுக்கல் ஜோசப் வேளாங்கண்ணி தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாமாயா? இந்த அமாவாசை இந்த ஆடிப்பூ பறிச்சு சோறு செலவு பார்த்து உன்னை வட்டி பேர் வாங்கி கொடுத்தனாயா? உன்னை அதே மாதிரி உனக்கு நோவு முன்னாடியே இந்த அமாவாசையோட எடுத்துருவோம். போகலாம். தண்ணி நின்றுட்டாங்க.
தாயே அடியா வைத்தியா மறுபடியும் கொஞ்சம் தூண்டி பாக்குறாங்க அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறியா? நான் இல்ல அப்படின்னா வேற மாதிரி நடந்துக்குமா ஐயா? புரிஞ்சுதா தாயி? இன்னைக்கு கோழியும் சேதாரமா போச்சு, நீங்க உடம்பு ரீதியாவும் தொந்தரவு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது என்ற தங்கா, கவலைப்படாத. என்ற எல்லை விட்டு அக்கிட்டால போற போது மீட்டு போடலாம். அதே மாதிரி எதிரிக்கு ஒரு சூளம் போடுறோம் பாரு, அடையாளம் கண்டு பாத்துக்கோ. புரிஞ்சுதா தாயி? இனி அவன் விடமாட்டேனாயா? என்ன இந்த பாலத்துக்கு இருப்ப நாரு என்ன என்னை நம்பி வந்தது யாரு அப்படிங்கறது அடையாளம் காமிச்சு கொள்ளலாமாயா? உங்களோட நோவு நொடி இது நோவு நொடி அல்ல. புரிஞ்சுதா? மருத்துவத்தெல்லாம் போய் காசு செலவு பண்ணி கிடக்காத. என்ற எல்லை விட்டு போற போது நல்லது பண்ணி கொடுத்துற. இது நீ தலைதேசி தனிவாத கை காலம் தேய்ச்சி, நீயும் தலைதேச்சு கை காலம் தேய்ச்சி தனிவாத போறாயா? பயப்பட வேண்டாம். அது போக வெள்ளாம வாச்சி கூட வந்து நிக்கிற கோழி சேதாரம் ஆகிதான். எனக்கு ஒரு கோழி கொண்டு வந்து விட 15 கோழி 16 கோழி சேதாரம் ஆயிடுது. எனக்கு ஒரு கொண்டு விட பாக்கலாம். பயப்படாத. இந்த கருப்ப கோட்டையில கொடிநாட்டி தந்திரனாயா? இது சக்தி வாக்கு. இனி 1-9 பெருக்கு தந்திருப்போ போதை வரும்போ. சொத்து விற்கணும் விற்கக்கூடாது, சொத்து விற்கணும் விற்கக்கூடாது அப்படின்னு 2 மனசுல வந்து நான் கைப்பற்றின சொத்து இன்னைக்கு ஒரு சேதாரம் ஆயிருமா அப்படின்னு பயந்துட்டு வந்து நிக்கிது வச்சோம். அடியா தாயே கருப்பம் கோட்டையில் நீங்க முறை செலுத்தி நீங்க முறை திருப்பி வாங்கி போலான்னு வந்திருக்கிற உடல்லையா? இன்னும் ரேட்டுக்கு வருவேன். புரியுதா? பார்த்துட்டு இருப்ப கூடவே வந்து கொண்டாடி என்ன இருக்கிற பிரச்சனையும் முடிச்சு தந்துடும், உன்ற காரியத்தையும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இங்க வா, இது போக்குவரத்துல வச்சுக்கோ. இதை நான் காமிக்கும் போ. அடியா 1000 சிக்கல் வந்து நிக்கிறார் ரங்கா. இல்லையா? இந்த 1000 சிக்கல் சொத்துல மனமரியாதை காப்பாத்த சொல்லி நீ காப்பாத்தி. இன்னைக்கு அந்த சொத்தை வந்து வேற மாதிரி நினைச்சு இது வந்து கடன் எல்லாம் அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து உத்தரவு கேட்டேன். நானும் முடிச்சு தர்றேன்னு சொன்னேன். ஆனா கொஞ்சம் அவசரப்படாத அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுட்டியா? மீட் இருந்து அப்படின்னா உனக்கு ஒரு பைசா வராம எல்லாம் ஜாதகமா போய் அதுக்காக காரணத்தோட நிறுத்தினாயா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? பயப்பட வேண்டாம். நீ நினைச்சபடியா காரியத்தை நடத்தி தந்துடுற. எல்லாரும் பக்கம் நம்ம அடியானை மாற்றி கொடுத்து போடலாம். பயப்பட வேண்டாம். போ, கடன் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா தாயி? அதுல சிறித சிறுவாடு ஏற்றி என்ற தங்கம் வந்து எனக்கு சிரித்துக்கு உண்டா இல்லையா? அந்த சிறுவாட்டுக்கு நானும் போட வந்து நிக்கிறனாயவா? ஒரு 12,000 போட்டியா? 8,000 நீ போட்டியா? 20,000 கணக்கு பண்ணிருக்கிறான். அப்போ இந்த கருப்பை 200 தடவை உங்க பட்டிக்கு வந்து நின்று உங்க லாரிக்கு அத்தனை சேதாரம் இல்லாம காப்பாத்தி கொடுத்துட்டுனாயா? பெத்ததுக்கு அத்தனையுமே இன்னைக்கு கண்ணோட வச்சு காப்பாத்தி வந்துட்டு பயப்படாத. திருவிழாவுக்குள்ள பொங்கல் இங்க பொங்குற போது உங்க பட்டியலுக்கு அத்தனை சிக்கலை எடுத்து காமிக்கும்போ பத்திரம் வச்சுக்கொண்டு. அடியா தாயி அங்க கருப்பம் கோட்டையில தடுமாறி வந்து நிக்கிறிய உண்டா இல்லையா? அடியா தடுமாறி வந்து நிக்குது. இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு ஊசி முனை மேல நிக்குதாயா? தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் காரியம் சாதிக்க முடியல. வட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி சுமச்சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம நீ வட்டி அத்தனை தத்தளிச்சு நின்று ஒரு சிக்கல்ல சிக்கி நிக்குது. 1 லட்சம் அந்த சிக்கலை மீட்டு கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன். உண்டா இல்லையா? அடியா ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? நான் ஒரு தரம் போடுறேன். அந்த தரத்துல வா. நான் இருக்க, நான் முன்னாடி போற, நீ பின்னாடி வா. முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. போதுமா? கொஞ்சம் நம்பாம வந்தான இப்ப நம்புறானா? அங்க புறப்படுற போது ஓரியாட்ட தூரியாட்டால சும்மா 1000 பக்கம் போயாச்சு, 1000 பக்கம் வந்தாச்சு. எந்த சாமிடா கேக்குது? நீ நினைக்கிறது நியாயம் தான், தப்பெல்லாம் இல்ல. புரிஞ்சுதா? போய் கும்பிடுற கோரிக்கை நடத்தணுமா இல்லையா? நியாயமான காரியத்துக்கு போடவில்லை. புரியுதா? தவறான காரியத்துக்கு இந்த பாதுகாப்பு என்னைக்குமே வரமாட்டேனாயா? நீ கேட்கறது நியாயமான கோரிக்கை. நான் இருக்கிற தாய் தப்புமா இவ்வளவு வந்து கொண்டாடி போடலாமாயா? அதாடியா உனக்கே முதல் வாரம் தரேன். இது பத்திரமா போக்குவரத்தை வச்சுக்காது.